திருநெல்வேலி அருகே சாதி மறுப்பு காதலில் ஈடுபட்ட ஐடி ஊழியர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடியை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் நெல்லையை சேர்ந்த தனது பள்ளி தோழியான சித்த மருத்துவரை 9 ஆண்டுகளாக காதலித்து வந்தார். இந்த நிலையில் இந்த காதல் வீட்டுக்கு தெரியவரவே ஐடி ஊழியர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் மீண்டும் ஒரு ஆணவ கொலை நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். தமிழகத்தில் காதல் திருமணம், அதற்கு சாதி மறுப்பு திருமணம், இந்த 2 திருமணங்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் எதிர்ப்புகள் எழுந்து வந்த சூழ்நிலையிலும் கூட தொடர்ந்து இந்த சாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆண் தரப்பிலோ அல்லது பெண் தரப்பிலோ இந்த கொலை என்பது ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. அதன் அடுத்த கட்டமாக தற்பொழுது திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கவின் செல்வகணேஷ் என்பவர் தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர். இவரது தாய் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். தந்தை விவசாயியாக இருக்கிறார். இன்ஜினியரிங் படிப்பு முடித்துவிட்டு ஐடி ஊழியரான கவின் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் லட்சங்களில் சம்பளம் பெறும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழலில் தான் நேற்று தினம் மதியானம் அவருக்கு தெரிந்த நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைக்கான பின்னணி என்ன என்பது குறித்து முதற்கட்டமாக காவல்துறை விசாரணை ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு புறத்தில் கொலையை செய்தவர் நேரடியாக காவல் நிலையத்தில் சரணடைகிறார். அவர் யார் என்றால் கவின் காதல் செய்த இளம்பெண்ணுடைய சகோதரர். தனது அக்காவின் சாதி மறுப்பு காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அவரை வெட்டி கொன்றேன் என தனது இருசக்கர வாகனம் அரிவாளுடன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று சரணடைந்திருக்கிறார். அந்த இளைஞரின் பெயர் சுர்ஜித். அவருக்கு வயது 22. பிகாம் படித்து முடித்துவிட்டு அவர் வீட்டில் இருந்த சூழ்நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கு பின்னணியை குறித்து பார்த்தோம் என்றால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் கவினும் அந்த இளம் பெண்ணும் படித்து வந்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்த சூழ்நிலையில் நண்பர்களாக இருந்தவர்கள் நாளடைவில் அவர்கள் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இளம்பெண் சித்த மருத்துவராக பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு தொடர்ந்து சித்த மருத்துவத்திற்கு அதாவது கவினுடைய தாய்மாமா, அவருடைய அம்மா, அப்புறம் அவருடைய தாத்தா ஆகிய 3 பேருக்கும் தூத்துக்குடியிலிருந்து மாதம் ஒரு முறை அல்லது மாதத்திற்கு 2 முறை திருநெல்வேலி இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அங்கே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். அந்த இடத்துல அவங்க நேரில் சந்தித்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் 2 தரப்பு பெற்றோருக்கும் தெரிந்த நிலையில் பெண் வீட்டார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண் வீட்டாரை பொறுத்தவரையில் இவர்களுடைய பெண் வீட்டாருடைய பெற்றோர் 2 பேருமே காவல் உதவி ஆய்வாளர்கள். அவரது அப்பா சரவணராஜன், அதே போன்று கிருஷ்ணகுமாரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருவருமே தாய் தந்தை இருவருமே பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை பிரிவில் உதவி காவல் ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். தற்போதும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மகன் வீட்டு, அதாவது கவின் வீட்டு தரப்பில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட ஒருவித அச்சத்திலேயே இருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் நேற்றைய தினம் கேடிசி நகர் பகுதியில் அம்பாள் மருத்துவமனை வாசலில் இருசக்கர வாகனத்தில் தனது திருமணம் விஷயமாக பேச வேண்டும் என கூறி பெண்ணினுடைய தம்பி சுர்ஜித் கவினை மருத்துவமனைக்கு சென்று அழைத்து வந்திருக்கிறார். எந்த மருத்துவமனை என்றால் அந்த இளம்பெண் பணியாற்றக்கூடிய சித்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து அவரை காதல் விவகாரம் குறித்து பேசணும்னு சொல்லி அழைத்து வந்து வரும் வழியிலேயே எனது அக்காவை எப்படி காதலிப்பா என்று கூறி மறைத்து வைத்திருந்த அருவாளால் வெட்டி விட்டு அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்வுக்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். உடனடியாக இந்த வழக்கானது ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லலாம். காரணம், இந்த குற்றவாளி தலைமறைவாகவில்லை. யார் தப்பி சென்றாரோ அவங்க அது போன்ற எந்த விஷயமும் இல்லாமல் ஒரே ஒரு ஆள் நான் தான் கொலை செய்தேன், என் அக்காவை காதலித்ததால் கொலை செய்தேன் என்று சரணடைந்து விட்டார். இந்த சூழலில் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள், கவினுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த மரணத்திற்கு, இவருடைய கொலைக்கு சுர்ஜித் மட்டுமே காரணம் அல்ல, அவர்களின் பெற்றோர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் இருக்கக்கூடிய 2 பேருமே இவர்கள் திட்டமிட்டு கூட்டு சதி செய்துதான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் கவினுடைய பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில்
வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழே 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சுர்ஜித் ஆகிய 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் சுர்ஜித்தை 14 நாள் நீதிமன்ற காவலில் அடைப்பதற்கான அந்த உத்தரவையும் பெற்றிருக்கிறார்கள் காவல்துறையினர். இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அந்த இளம்பெண்ணிடம் இந்த ஒட்டுமொத்த 2 தரப்பு கூறக்கூடிய கருத்துக்கள், ஒரு புறம் பெண் வீட்டார் தங்களுடைய மகள் காதலிக்கவில்லை என ஒரு தரப்பு வாதத்தை வைப்பதாகவும், அதே போன்று அந்த மரணமடைந்த கவின் தரப்பில் அந்த பெண் முழுமையாக சம்மதித்து காதலித்து திருமண விஷயத்தை பேசும்போது தான் இந்த பிரச்சனை வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை அறிவதற்கு அந்த இளம்பெண்ணிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவரிடமும் தனித்தனியாக பாளையங்கோட்டை போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்த அடிப்படையில் அவர்களிடம் அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்கள் இருவரும் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டார்களா, இதில் இவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்பொழுது இந்த கொலை வழக்கில் அந்த சாதி மறுப்பு காதல் செய்த ஒரே காரணத்திற்காக இளைஞர் ஐடி ஊழியர் ஒருவர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் தம்பி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. கல்பனா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.